இலங்கை வரலாற்றில் முதன்முறை முல்லைத்தீவில் நிலநடுக்கம், ஆடி அதிர்ந்த வீடுகள் மற்றும் மரங்கள். நடுச்சாமத்தில் வாகனத்தை வழிமறித்த போலீசார் நிறுத்தாமல் சென்றதால் போலீஸ் எடுத்த முடிவு, துப்பாக்கிச் சூட்டால் பரபரப்பான கிராமம். கந்தளாய் காட்டுப்பகுதியில் உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கி மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை. T-56 ரக தோட்டாக்களை பயன்படுத்தும் வகையில் நாட்டு துப்பாக்கி. நேற்றிரவு குறைக்கப்பட்ட எரிபொருள் விலை, பேருந்து கட்டணம் குறித்து வெளியான முக்கிய தகவல். வடக்கில் கனமழை, இரணிமடு குளத்தின் வான்கதவுகள் திறப்பு, மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு. அறிவுரையை கேட்காத விடுதலை புலிகளின் தலைவர், உயிரிழப்புக்கு டக்ளஸ் கூறும் காரணங்கள். இணையதளத்தில் வைரலாகும் புதிய விவகாரம். துறவரம் பூணுகிறாரா கோட்டாபய ராஜபக்ஷ? ராஜபக்ஷர்கள் குடும்பத்தில் அடுத்த பேரிடி, வெளியானது முழு விவரம். கொட்டும் மழைக்கு மத்தியிலும் யாழ் தையட்டியில் வெடித்தது போராட்டம், குவிக்கப்பட்ட போலீசார். வடக்கு கிழக்கு பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பு, மக்களுக்கு சற்று முன் அவசர செய்தி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கடலில் ஒரு சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. அது 3.6 ரிக்டர் அளவுகோலாகும். நாட்டின் அனைத்து நில அதிர்வு கண்காணிப்பு நிலையங்களிலும் நிலநடுக்கம் சனிக்கிழமை இரவு பதிவாகியுள்ளது. கொரவுபுத்தானு, ரோட்டவெவ, மொரவெவ, குச்சவெளி, கிண்ணியா, திருகோணமலை உள்ளிட்ட பல பகுதிகளில் இதன் தாக்கம் உணரப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி இன்றைய தினம் அதிகாலை 3 மணியில் அனுமதி பத்திரம் இல்லாமல் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை தருமபுரம் போலீசார் வீதி சோதனையிட முற்பட்ட போது சமைச்சையை மீறிச் சென்ற டிப்பர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் டிப்பரின் எரிபொருள் தாங்கி மற்றும் டயர் என்பன பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்புடைய டிப்பரின் சாரதி தப்பியோடியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த துப்பாக்கிச் சூடின் காரணமாக டிப்பர் வாகனத்தின் எரிபொருள் தாங்கி மற்றும் டயர் என்பன பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். கந்தளாய் சூரியபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காட்டுப்பகுதிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று பாதுகாப்பு பிரிவினரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கந்தளாய் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கந்தளாய் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவின் ஒத்துழைப்புடன் சூரியபுர காட்டுப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இந்த ஆயுதம் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட துப்பாக்கி உள்நாட்டு தயாரிக்கப்பட்டதாகும். இது T-56 ரக தோட்டாக்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆயுதம் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கந்தளாய் சூரியபுர போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் சூரியபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எரிபொருள் விலையில் சிறிய வீழ்ச்சி காணப்பட்ட போதிலும் எதிர்காலத்தில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறினார். எதிர்வரும் ஜூலை மாதத்துக்கு முன்னதாக பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் கூறினார். தற்காலத்தில் கொழும்பு மற்றும் அதை அண்டிய பகுதிகளில் பேருந்துகளை இயக்குவது சிரமமாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய கெமுனு விஜயரத்ன, முன்னைய பேருந்து கட்டண தேசிய கொள்கைக்கமைய கொழும்பு மற்றும் அதை அண்டிய பகுதிகளில் 1 லிட்டர் டீசலில் 2 முதல் 3 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாணத்தில் தற்போது கனத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது பெரும்போக்கு அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. குறித்த மழையின் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் இரணிமடு குளத்தின் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக நீர்மட்டம் தற்போது 36.6 அங்குலமாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இரணிமடு குளத்தின் 8 கதவுகளும் அரை இன்ச்சுக்கு மேலதிகமாக நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் யுத்த காலத்தில் தன்னுடைய அறிவுரைகளை கேட்டிருந்தால் இன்று உயிருடன் இருந்திருப்பார் என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். நமது நாட்டில் நடந்த யுத்தம் எம்மை மிக பின்தங்கியவர்களாக மாற்றியுள்ளது. பல நாடுகள் சேர்ந்த ஒரு நாட்டின் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இது யாருடைய தவறு? ஆயுதத்தை கையில் எடுத்தவர்கள் மீதுதான் அந்த தவறு. அன்று நான் கூறிய விடயங்களை விடுதலை புலிகளின் அமைப்போ அதன் தலைவர் பிரபாகரனை கேட்டிருந்தால் இன்று இவ்வளவு பெரிய அழிவு நிச்சயம் ஏற்பட்டிருக்காது. எங்களுடைய சமூகம் இன்னும் பல முன்னேற்றகரமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்பது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு யாரையும் திட்ட வேண்டும், விமர்சிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. இது என்னுடைய ஆதங்கம், சமூகத்தின் மீதுள்ள கவலை. இதுதான் யதார்த்தமும் கூட. புலிகள் அமைப்பில் இருந்து உயிரை நீத்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்று வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்களும் என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகள் தான். அவர்களுடைய இழப்பு, இந்த அழிவு எங்களையும் பாதிக்கும். நாங்கள் தான் இவற்றை சரியாக கையாள தெரிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ துறவரம் போன வாய்ப்புள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளராக இருந்து 30 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்திருந்தார். ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் அதிக மக்கள் அங்கீகாரம் பெற்ற தலைவராக தனக்கென ஒரு பெயரை உருவாக்க அவருக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்கள் வழங்கிய தவறான ஆலோசனையின் பேரில் அவர் கடுமையான பொது எதிர்ப்பை எதிர்கொண்டு இறுதியில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இருப்பினும் நாடு திரும்பிய பின் முன்னாள் ஜனாதிபதி மிகவும் அமைதியான கொள்கையை பின்பற்றுகிறார். எந்தவொரு அரசியல் நடவடிக்கைகளிலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ பங்கேற்பதில்லை. மேலும் எந்தவொரு அரசியல் அறிக்கைகளையும் வெளியிடுவதை தவிர்த்து வந்தார். அண்மை காலமாக அவர் பௌத்த தத்துவத்தின் பக்கம் ஆழமாக திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் நாளின் பெரும்பகுதியை தியானத்தில் செலவிடுவதாக கூறப்படுகிறது. அவர் வெளியாட்களை சந்திப்பதை தவிர்த்து வருவதோடு பௌத்த நூல்கள் மற்றும் தியானம் பற்றிய புத்தகங்களை ஆழமாக படிப்பதில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அவர் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் முறையான துறவரத்துக்குள் நுழைவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் உலக வாழ்க்கையை துறந்து துறவரத்தை தழுவிய முதல் இலங்கையின் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ பதிவாகுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் சற்று முன் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கு முந்தைய நாள் மாலையும் பௌர்ணமி தினத்திலும் காலையில் இருந்து மாலை வரை போராட்டம் முன்னெடுக்கப்படும். அந்த வகையில் இன்று காலை கொட்டும் மழைக்கு மத்தியில் தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் அருகில் போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த போராட்டத்தில் காணியின் உரிமையாளர்கள், அரசியல் கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்ட நிலையில் ஏராளமான காவல்துறையினரும் அங்கு குவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. வடக்கு மாகாணத்திலும் திருவண்ணாமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் முதன்முறை முல்லைத்தீவில் நிலநடுக்கம், ஆடி அதிர்ந்த வீடுகள் மற்றும் மரங்கள். நடுச்சாமத்தில் வாகனத்தை வழிமறித்த போலீசார் நிறுத்தாமல் சென்றதால் போலீஸ் எடுத்த முடிவு துப்பாக்கிச் சூட்டால் பரபரப்பான கிராமம். கந்தலாய் காட்டுப்பகுதியில் உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கி மீட்பு. போலீசார் தீவிர விசாரணை. T-56 ரக தோட்டாக்களை பயன்படுத்தும் வகையில் நாட்டு துப்பாக்கி. நேற்றிரவு குறைக்கப்பட்ட எரிபொருள் விலை, பேருந்து கட்டணம் குறித்து வெளியான முக்கிய தகவல். வடக்கில் கனமழை, இரணிமடு குளத்தின் வான்கதவுகள் திறப்பு, மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு. அறிவுரையை கேட்காத விடுதலை புலிகளின் தலைவர், உயிரிழப்புக்கு டக்ளஸ் கூறும் காரணங்கள், இணையதளத்தில் வைரலாகும் புதிய விவகாரம். துறவரம் பூணுகிறாரா கோட்டாபய ராஜபக்ஷ? ராஜபக்ஷர்கள் குடும்பத்தில் அடுத்த பேரிடி, வெளியானது முழு விவரம். கொட்டும் மழைக்கு மத்தியிலும் யாழ் தையிட்டியில் வெடித்தது போராட்டம், குவிக்கப்பட்ட போலீசார். வடக்கு கிழக்கு பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பு, மக்களுக்கு சற்று முன் அவசர செய்தி.